வணக்கம். ஸ்பார்க் வித் பிரம்மஞானி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். முன்னாடி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து தேடி தேடி வந்து கேட்பாங்க, போட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க வந்துட்டாங்களே, சில பேர் ஓடுவாங்க, ஐயோ வந்துட்டாங்க எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல. அவங்க நம்மளுக்கு நல்லது தான் பண்ண வராங்க அப்படிங்கிறது அந்த காலத்துலலாம் தெரியாது. ஏதோ பெரிய ஒரு சுமையை நம்ம மேலே சுமத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காலத்தில் பார்த்துட்டு இருந்தது. ஸோ ஆனால் இப்போல்லாம் என்னென்னா லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நம்ம வந்து அத்தனை பேருமே வந்து இட் இஸ் எ மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒன்று வச்சுக்கணும். குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம இல்லைன்னா அந்த அமௌண்ட் வந்து இதுவாகும். அதுலேயுமே வந்து அந்த சில சமயத்தில் வந்து அந்த கிளைம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சில சமயம் லேட் ஆகும். அப்போ நம்ம கேட்டோம்னா மேனேஜர் சொல்லுவாங்க, இவ்வளோ கேள்வி கேட்குறமே நினச்சிக்காதீங்க, அது தவறான யார்கிட்டையும் இது வந்து பொது சொத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம், அதை வந்து ஒரு கிளைமில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னோம்னா அது சரியான நபர்கிட்ட போய் சேரணும், அதுக்காக தான் இவ்வளவு கேள்வி கேட்குறோம், இவ்வளோ உறுதிப்படுத்திக்கிறோம், நான் உங்களை தொந்தரவு பண்ணணுங்கிறது இல்லை அப்படின்னு அந்த இவங்ககிட்ட சொல்லுவாங்க. இந்த லைஃப் இன்சூரன்ஸுக்கு வந்து இப்போ எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. அதனால் அத்தனை பேருமே எடுத்துடுறாங்க. இல்லை பிள்ளைங்க எடுத்துருதுங்க, பிள்ளைங்க நல்ல வேலையில் இருக்காங்க, அப்பா அம்மாவுக்கும் சேர்த்தே எடுத்துக்குதுங்க, அது தனி. ஆனால் இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து லாங்கிவிட்டி வந்துருச்சு. வாழக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. முன்னாடி 39 வயசு இருந்துச்சு, 49 இருந்துச்சு, 59 இருந்துச்சு, இப்போ 68, 69, 70 வயசு ஆகிடுச்சு. ஒரு சராசரி இந்திய மனிதன் வாழ்கிறது வந்து 69, 70 வயசு. அதோட சேர்ந்து வியாதிகளும் கூட வந்துருச்சு. ஸோ வியாதிகளும் கூட வந்துருச்சுன்னு சொல்லும்போது அது செலவு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பணம் வேணும். பணம் வேணும்னா இன்சூரன்ஸ் வேணும். என்ன இன்சூரன்ஸு? ஹெல்த் இன்சூரன்ஸ். அதுவும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லை, ஹெல்த் இன்சூரன்ஸு. அது அழகாக காயின் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். மெடிக்கல் இன்சூரன்ஸுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், அப்போ இன்சூரன்ஸ் கட்டணும், அது நம்ம கிளைமே பண்ண மாட்டோம், அது பாடி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸாக மாறும்போது தான் நிறைய கேள்வி கேட்பாங்க, இது என்ன அது என்னன்னு கேட்பாங்க. கேட்டால் கேட்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் அத்தனை பேருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வர எல்லா மருத்துவ முறைகளுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு டெஸ்ட்டுக்கு போனால் காஸ்ட்லியாக இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் போனால் காஸ்ட்லியாக இருக்குது, ஒரு சர்ஜரி காஸ்ட்லியாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அதுக்குன்னு உண்டான செலவு, அதுக்குன்னு உண்டான காஸ்ட்டு அதெல்லாம் இருக்குது. நம்ம அவங்கள சொல்லி தப்பு கிடையாது, அவ்வளோ காஸ்ட்டு இவ்வளோ காஸ்ட்டுங்களாம், அது அவங்களுடைய பிரச்சனை. பட் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். நம்மளை பார்த்துக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் தைரியமாக இருக்கும். சரி, இன்சூரன்ஸ் இருக்குது, நம்ம லீவு மட்டும் போட்டு பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ட்டு. இல்லை நம்மளுடைய இன்சூரன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செலவுக்கும் சேர்த்து நம்மளோட சேர்ந்து இருக்கிறவங்க வந்து அவதிப்படணும். ஏன்னா அவங்க வேலைக்கும் போகணும், பிள்ளைங்கள பார்த்துக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், நம்ம செலவுக்கும் அவங்க ஏற்பாடு பண்ணணும். அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறது நல்லது. எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், எந்த மாதிரி ஸ்கீம் அப்படிங்கிறது அவங்கவுங்க முடிவு பண்ணிக்க வேண்டியது தான். தேங்க்யூ.